கிட்டத்தட்ட 350 கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமாக நைஜீரியாவில் இந்த தீவிரவாதிகளால், மத தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதிலும் பெரும்பாலானோர் மிக கொடூரமாக உயிருடன் எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு செய்தி தற்போது மிக வேகமாக பரவி வருகிறது. நம்மளாலேயும் அந்த செய்தியை பார்க்க முடிந்தது. ஆனால் அநேக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் இந்த செய்தி வெளிவரவில்லை. ஆப்பிரிக்காவை சார்ந்த நபர்களே தங்களுடைய சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். நாமுமே இந்த செய்தியை பார்க்க முடிந்தது. அதில் உள்ள காரியங்கள், ஒரு சில வீடியோஸ் பார்க்க முடிந்தது. மிகவும் கொடூரமாக இருந்தது. இவற்றை மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஜெப குறிப்பிற்காக நம்முடைய கிறிஸ்தவ மக்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அநேக மீடியாஸில் இந்த செய்திகள் வரவில்லை. ஒரு ஜெப குறிப்பிற்காக இந்த செய்தியை உங்கள் முன்பாக கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன நடந்திருக்கிறது என்பதை மிக விரிவாக அந்த நியூஸை அப்படியே உங்கள் முன்பாக வைக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த நியூஸ். ஒய்மா என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு நியூஸ். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓவர் 350 கிறிஸ்டியன்ஸ் burned alive by Muslims in Nigeria massacre as mainstream media and global activists stay silent. மிக பெரியதாக அந்த ஹெட்லைன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 350 கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமாக உயிரோடு எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த நைஜீரியாவில் உள்ள மத தீவிரவாதிகளால். ஆனால் இந்த செய்தியை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளி உலகத்திற்கு கொண்டு வரவில்லை. மேலும் குளோபல் ஆக்டிவிஸ்ட் அவர்கள் சைலண்டாக இருக்கிறார்கள். அதாவது எங்கு அநீதி நடந்தாலும் நான் பொங்கி விடுவேன் என்று குளோபல் லெவல்ல ஒரு சில நபர்கள், ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள். யாருமே இந்த செய்தியை வெளியிடவில்லை, யாருமே கண்டுகொள்ளவும் இல்லை அப்படின்னு ஹெட்டிங்லே மிக தெளிவாக அந்த செய்தியிலேயே அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளார்கள். அதன் பின்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரிப்போர்ட்ஸ் from local sources and Christian advocacy networks describe a horrific attack in Tegina, Niger State, Nigeria, between July 5 and 6 in which more than 350 Christians including men, women and children were massacred by Fulani Muslim militants with many buried alive in their homes and churches. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உள்ளூர்ல உள்ள சோர்சஸ், அந்த லோக்கல் சோர்சஸ் மற்றும் கிறிஸ்தவ ஆதரவு அமைப்புகள் இவர்கள் சொல்லுகிற அந்த செய்தியின்படி நைஜீரியா நாட்டில் உள்ள நைஜர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் அமைந்துள்ள டெகினா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் இந்த மாதம் ஜூலை 5, 6 இந்த காலகட்டங்களில் ஒரு மிக கொடூரமான தாக்குதல் நடைபெற்றுள்ளது. குறிப்பாக இந்த கொடூர தாக்குதலில் 350 கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றால், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் உட்பட 350க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த ஃபுலானி முஸ்லிம் மிலிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற தீவிரவாதிகளால் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதில் குறிப்பாக பலரும் உயிரோடு எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதிலும் தங்கள் வீடுகளில் சிலர் எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். சிலர் தேவாலயங்களில் இருக்கும்போது அங்கு நுழைந்த இந்த ஃபுலானி முஸ்லிம் மிலிட்டன்ஸ் அங்குள்ள கிறிஸ்தவர்களையும் அங்கு வைத்தே உயிரோடு எரித்து படுகொலை செய்துள்ளார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளார்கள். இந்த செய்தி கேட்பதற்கே மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது, அதே நேரத்தில் மிகவும் வேதனையாக உள்ளது. அதன் பின்பாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், eyewitness accounts and circulating images depict armed attackers targeting Christian communities, setting fire to buildings and resulting in gruesome deaths by burning. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்கூடாக ஐவிட்னஸ், கண்கூடாக பார்த்த நபர்கள் மற்றும் பரவி வரும் புகைப்படங்கள் இவை எல்லாமே எதை காண்பிக்கிறது என்றால், நைஜீரியாவில் இந்த ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து மிக கொடூரமாக தாக்கி அவர்களின் கட்டிடங்களுக்கு, அதாவது அவர்களின் வீடுகளுக்கு தீ வைத்து மற்றும் கிறிஸ்தவர்களை மிக கொடூரமாக எரித்து படுகொலை செய்துள்ளதை காண்பிக்கிறது என்று அந்த செய்தியில் அவங்க சொல்றாங்க. நம்மளுமே ஒரு சில வீடியோஸ், புகைப்படங்களை பார்க்க முடிந்தது. மிகவும் கொடூரமாக இருக்கிறது. சில வீடியோஸை நம்மளால் யூடியூப்ல வெளியிட முடியாது. அவர் வெளியிட்டால் அது யூடியூபுடைய அந்த கைட்லைன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அதனால் யூடியூப் அதை அனுமதிக்காது. நம்மளால் அந்த காட்சிகளை வெளியிட முடியாது. அந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கிறது. ஒரு காட்சியை பார்க்கும்போது ஒரு கட்டிடத்துக்குள்ளாக மனிதர்கள்
எரிந்து கருகி இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. வரிசையாக மனிதர்கள் எரிந்த நிலையில் உயிரிழந்திருக்கும் அந்த காட்சிகள் பார்ப்பதற்கே மிகவும் கொடூரமாக இருந்தது. ஸோ இதை தான் அந்த நியூஸ்ல அவங்க சொல்றாங்க. இந்த ஐ விட்னஸ்ல பார்த்தவங்க சொன்னது, இந்த புகைப்படங்கள் இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் இந்த தீவிரவாத கும்பலால், மதவெறி பிடித்த தீவிரவாத கும்பலால் கொடூரமாக எரித்து கொள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதை மிக தெளிவாக உணர முடிகிறது என்று அந்த செய்தி அவங்க சொல்றாங்க. அதன் பின்பாக நைஜீரியாவில் இந்த போகோ ஹராம், இந்த ஃபுலானி மிலிட்டன்ஸ் பல்வேறு காலகட்டங்களில் வேண்டுமென்றே கிறிஸ்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். குறிப்பாக எதற்காக என்றால் மதத்திற்காக. நீ கிறிஸ்தவனாக இருக்கிறியா, உன்னை கொல்லுவேன், நீ என்னுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டால் உன்னை கொல்ல மாட்டேன், இதுதான் அவர்களுடைய கோட்பாடு. இந்த மதவெறி பிடித்த தீவிரவாத கும்பல் இதை தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தோம், ஒரு மாதத்திற்கு முன்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நைஜீரியாவில் ஒரு மிக முக்கியமான தீவிரவாதியை அமெரிக்கா அங்கு நுழைந்து ஒரு ஆபரேஷன் நடத்தி அவனை கொலை செய்தார்கள். அதன் பிற்பாடு அங்கு கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலுமே ஒரு குறைவான அளவில் காணப்பட்டது. ஆனால் தற்போது இந்த செய்தியை பார்க்கும்போது மீண்டும் இந்த தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. மேலும் அந்த செய்தி நிறுவனத்தில் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். இதை நாம் பல வீடியோக்களில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த கருத்தை தான் அந்த செய்தி நிறுவனமே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, despite the scale of these reported atrocities, coverage in major western mainstream media outlets has been minimal or absent. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்ற பிறகு கூட இந்த வெஸ்டர்ன் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இதை பற்றிய செய்திகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதுவும் சில நேரத்தில் ஆப்சென்டாக இருக்கிறது. மினிமல் ஆர் ஆப்சென்ட், குறைவாக இருக்கிறது. இல்லை என்றால் இப்படிப்பட்ட செய்திகளை பார்க்க முடியவில்லை. இதை தான் நாம் சொல்கிறோம். இந்த மீடியாவில் எதை வெளியிட வேண்டுமோ இதை அவர்கள் வெளியிட மாட்டார்கள். தேவையில்லாத காரியங்களை ஊதி பெருசாக்கி கொண்டே இருப்பார்கள். இதுதான் மீடியாவினுடைய நோக்கம். வியூஸுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை எத்தனை மீடியாக்கள் வெளியிடுகிறார்கள்? நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த அளவிற்கு கொடுமைகள் நடக்கிறது என்பதை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல எல்லாம் வெளியிடுறாங்க? வெளியிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட செய்திகளை பார்க்கவே முடியாது. ஒரு சில மீடியாக்களில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் பல மீடியாக்களில் பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய கொடுமைகள் நைஜீரியாவில் நடைபெறும் போது கூட அங்குள்ள நைஜீரிய அரசாங்கம், அங்குள்ள தீவிரவாத அமைப்புகள், இல்ல இங்க இப்படி ஒரு கொடுமை நடக்கல, கிறிஸ்டியன் ஜெனோசைட் நடக்கல, கிறிஸ்தவ படுகொலை இங்கு நடைபெறவில்லை என்று சொல்லி பொய்யான செய்திகளை பரப்பும் போது அந்த செய்திகளை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஒளிபரப்புவதை பார்க்க முடிந்தது. ஒரு சார்பான செய்திகள், தங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டுமே வெளியிடுவார்கள். இவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அவங்க மிக முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். அது என்னவென்றால், prominent international NGOs and activist movements, many of which have mobilized extensively around the conflict in Gaza with statements, protests, boycotts and sustained campaigns, have shown little to no comparable engagement or support for Nigerian Christian victims. நம்முடைய சேனலை பார்க்கிற மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த கருத்தை தான் நாம் பல வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கிறோம். பலருக்கும் இதை வாசிக்கும் போதே புரிந்திருக்கும், பலருக்கு புரிந்திருக்காது. மிக தெளிவாக உங்களுக்கு நான் இதை விளக்குகிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிக முக்கியமான ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. சர்வதேச அளவில் உள்ள NGO அமைப்புகள், அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த அமைப்புகள் இந்த காசா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம், இந்த காசாவில் நடந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். பாலஸ்தீன், இஸ்ரேல், காசா, இஸ்ரேல், நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கிறோம். எது உண்மை என்பதையும் நம்ம மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த காசாவில் பிரச்சனை நடக்கும் போது இந்த காசாவுக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சாரங்கள், காசாவுக்காக பல்வேறு ஏற்பாடுகளை முன்னெடுத்த இந்த NGO அமைப்புகள், இவங்க எல்லாமே நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு பிரச்சாரமோ அவங்க செய்யல. அதற்கு அவர்கள் எந்த ஒரு ஆர்வமும் காட்டவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்பதை மிக உண்மையான ஒரு கருத்தை அவர்கள் சொல்றாங்க. இதைத்தான் நாம் பல வீடியோக்களில் சொல்லி கொண்டு வருகிறோம். அதாவது இந்த குளோபல் ஆக்டிவிஸ்ட் சொல்லுகிறவர்கள், நம்ம ஊர்லயும் பல ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு வாய் முழுக்க பொய்யை பேசி திரிகிற நபர்கள், அதே மாதிரி இந்த குளோபல் NGOs, இவங்க எல்லாருமே காசாவுக்கு வேண்டி பயங்கரமா போராடுவாங்க. காசாவில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அமெரிக்காவே, இஸ்ரேலே, அங்க போராட்டம், இங்க போராட்டம், வாய்க்கிலேயே பேசுவது, பொய் வரலாறுகளை எடுத்துரைப்பது எல்லாமே சொல்லுவாங்க.
ஆனா அக்டோபர் 7 அந்த ஹமாஸ் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலுக்குள்ள போய் அங்க 1200 பேரை கொன்னதையும் அங்குள்ள மக்களை பிணை கைதிகளாக பிடித்து சென்றதையும் பற்றி பேசவே மாட்டாங்க. ஈரான்ல அந்த சொந்த அரசாங்கமே தன்னுடைய சொந்த மக்களை ஜனவரி மாதத்தில் IRGC என்ற ஒரு தீவிரவாத அமைப்பை வைத்து படுகொலை செய்ததை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த உண்மைகள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டு, குறிப்பாக ஹமாஸ் செய்த கொடுமைகள் இவை எல்லாவற்றையும் மறைத்து விட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கர போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாவற்றையுமே நம்ம பார்த்தோம். இப்படி போராட்டம் பண்ணுகிற நபர்கள் யாருமே நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக நிற்கவில்லை. நைஜீரியாவில் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். இப்ப கூட இந்த நியூஸ்ல எரித்து கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியம். ஆனால் நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக இவங்க யாருமே ஸ்டாண்ட் பண்ணல. அதுதான் இந்த செய்தி நிறுவனம் சொல்றாங்க. நம்மளுமே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த நபர்கள் கூட நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க ஸ்டாண்ட் பண்ண போவதும் இல்லை. இவங்க யாருமே ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் நீதி செய்வார். நாம இந்த வீடியோஸ்ல பல்வேறு விஷயங்களை பார்த்திருக்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. நைஜீரியாவில் எந்த அளவிற்கு கொடுமைகள் நடைபெறுகிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக பார்த்தோம். இந்த செய்தி நிறுவனம் மிக தெளிவாக அந்த செய்தியை வெளியிட்டது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான உண்மைகளையும் எடுத்துரைத்துள்ளார்கள். இதை தான் நாம சொல்றோம். மீடியாஸில் வருவது ஒன்றையும் நம்பாதிருங்கள். நீங்களே உண்மையை தேடி படித்து உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்த்த நாம் எல்லாரும் நைஜீரியாவில் வாழும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த மத தீவிரவாதிகளால் தினம்தோறும் அவங்கள கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். படுகொலை அல்ல, அவர்கள் இரத்த சாட்சியாக தேவனுக்காக மரிக்கிறார்கள். ஒரு நாள் இந்த தீவிரவாதிகள் எல்லாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். தேவனின் கரத்தில் இவர்கள் விழும்போது அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் இவர்களின் முடிவு பரிதாபமாகிவிடும். இந்த காணொலியை ஒரு ஜெப குறிப்பிற்கு உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த தகவல்களை அறிந்து நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.